ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக ரொமான்ஸ் கேமர் எபிசோட் 7 என்ன ஆயிருக்கும்னா, டெம்க்கும் பைக்கும் வெட்டிங் முடிஞ்செல்லாம் அப்படியே போயிட்டுருக்க. அப்போ இவன் சீட் பண்ண விஷயத்த ஐரி கொஞ்சம் பொண்ணுங்க கூட சொல்லியிருப்பா. அதனால இந்த டெம்மும் பையும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கு இங்கே போய் ஸ்டே பண்ண நடி இல்லாமல் இருக்க. வேறு வழி இல்லாமல் டிம்மோட பிளேஸ்லேயே ஸ்டே பண்ண மாதிரி ஆகியிருக்கும். இப்படி தான் எபிசோட் 7 முடிச்சிருக்கோம். இப்போ வாங்க எபிசோட் 8 பார்க்கலாம். எபிசோட் 8 ஸ்டார்டிங் சைடில் இங்கே தான் தங்குறதுன்னு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு துணி துவைக்கலாம் இந்த பை வர. அப்போ அவன் கரெக்டாக வலிக்கிறது அவனுக்கு. இவன் கீழே உள்ள மாதிரி போவ. இதை பார்த்துட்டு இந்த டீம் உளுந்து சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு டென்ஷன் ஆகி இவன் மேலே தூக்கி எல்லா பொருளையும் இணைச்சிட்டு இருக்கான் இந்த பை. அப்படியே வீட்டெல்லாம் அப்படியே பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது திட்ட. இதுக்கு இந்த டிம் என்னென்னா, நான் உங்களை ஓசியில் தங்க விட்ருக்கேன் அப்படிங்கும்போது சொல்ல, ஓசியில் தங்க விட்ருக்கியா, நான் அதுக்கான காசு எல்லாமே எனக்கு காசு கிடைச்சோடனே தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பைக்கத்தை. இதுக்கு டிம் என்னென்னா, அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் தங்கிக்கலாம், எனக்கு நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஹாப்பி தான் சொல்ல. அப்படியே போகும்போது பை என்னென்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது சொல்ல, நாளைக்கு வேணும் அப்படிங்கும்போது சொல்லுங்கள். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு நாளைக்கு நல்லா மழை பெய்யுமாம, முக்கியமாக க்யூட்டாக இருக்கவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபோனை திருப்பி காமிச்சிட்டு இருக்க. அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கவங்கன்னு சொல்லி என் வாய் திறக்க, என் வாய்க்கு மேலேயும் விழுது. அப்படியே நீ கமுந்து கீழே விழுந்துற. அப்படியே நம்ம பையை பார்த்துக்கிட்டு மற்றவங்க பொருளை தூக்கி அவங்க மேலே எறியக்கூடாதுன்னு தெரியாது அப்படின்னு மாதிரி கத்த. 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டே முறைச்சிட்டே நிற்காங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம லாயரும் டிம்மும் உட்காந்துக்கிட்டு அவங்க சீட் பண்ணவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்ருக்காங்க காம்பன்சேஷன் ஆட்டு. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி லாயர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த பேப்பரில் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கட்சிக்காரரை எந்த இதுலேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேறு எதுவுமே கேட்கக்கூடாது, அவங்க மேலே வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு போயிடறாங்க. கரெக்டாக என் தைரியம் வாங்கிட்டு போகலான்னு போக அப்போ டிம்முக்கு பக்கத்தில் கை அப்படி போங்க. டிம் பயப்பட, ஐயோ சும்மா அதை அடிக்கிற மாதிரி விளையாடினேன் அப்படிங்கும்போது சொல்லிவிட்டு அந்த அம்மா சிரிச்சிட்டே கிளம்புது. எல்லாரும் போனதுக்கப்புறம் டிம்மோட லாயர் என்னென்னா, நல்ல வேலை பையோட ஃபேமிலி உன்கிட்ட இந்த பணத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உன்னால் இந்த லேடிஸ்க்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி மாட்டிக்கிற ஆள் இல்லையே. ஒரு வேளை நீ மாட்டிருந்தானே இந்த சீட்டட் கேஸில் இருந்தெல்லாம் வெளியே எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும் தானே. இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பல அப்படிங்கிற மாதிரி இவன் கையிலேருந்து போன பணத்தையும் பை பிரிஞ்சு போனதையும் பற்றி இவன் கேட்டா, இதுக்கு இந்த டிம் என்னென்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் 15 பாட் இருக்குது, அப்புறம் எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, இது போதாதா அப்படிங்கிற மாதிரி அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கான். லாயரை இவனை வச்சுட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கூட. இங்கே கட் பண்ணி நம்ம பையை தான் காணிக்காங்க. பை நம்ம நார்த்தையும் யூவையும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இதை நம்ம நார்த்தும் பிடிச்சிக்கிட்டு ஏதோ போர்ட் மீட்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதுக்கு இவனா சே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்க என்னெல்லாம் பணம் இருக்குது, நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சாதான் அடுத்து நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும்னு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. யூகிட்ட நீ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரெடி பண்ணுன்னு சொல்ல, இவங்க மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னோடனே இந்த யூ முழிக்காமல் பக்கத்தில் இருக்க நாத்துக்கிட்ட, டே அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது கேட்க, எனக்கும் தெரியாது, உனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை அடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இப்போ தான் என்னோடய செமஸ்டர் எக்ஸாமில் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை பற்றி நான் படித்தேன். அது பக்கமாக போது ஒரு மீட்டிங் ரெடி பண்ண வேண்டியது. அநேகமாக இந்த பை அவனோட ஆஃபீஸில் இருந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்னு நினைக்கேன். இப்படி சொல்லிவிட்டு அவன் பர்ஸில் இருந்து பணத்தெல்லாம் எடுத்து வெளியே வைக்க அவனுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, இதுக்கு இந்த நான் நார்த் கொடுத்த அந்த 250 மில்லியன் அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல, டே அது எங்கே இருக்குன்னு நார்த்தை கேட்டா அவன் பெட்ரூம்லேயே வச்சுட்டு சொல்லுவான். சரிதான் போ அப்படிங்கிற சொல்லிவிட்டு, நீ எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு அவன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கொடுத்தவனையே பார்த்து இவன் கேள்வி கேட்க. உடனே இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ஹெட்டிங் போட்டு ஃபோனில், ஐயோ பை ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த எழுதி வச்சுக்கேன். மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கே தலையில் மாற்றிட்டான். கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளாடி நம்ம டிம் வர, என்ன நடக்குதுன்னு இவன் நார்த்தை கேட்க, நார்த்தும் டிம் கிட்ட நம்மகிட்ட எவ்வளோ பணம் மீதி இருக்குது, இதை வச்சுட்டு எவ்வளோ நாள் சர்வே பண்ணலாம், என்ன பண்ணலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொல்ல, டிம் உடனே என் பேக்கெட்டில் இருந்து ரிங்ஸை தூக்கி வெளியே வைக்கேன். இதை பார்த்துட்டு நார்த்தும், இது உன் கூடவே எப்போ எடுத்துகிட்டு தெரிய அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு டிம்மும், ஆமாம் எப்போனாலும் நான் ப்ரப்போஸ் பண்ண தேவைப்படலாம்ல அப்படி மாதிரி சொல்ல, உடனே நான் த்ரெட்டன்லாம் எந்த ஒரு பொருளும் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டப்பாவை தூக்கி கீழே போட, அதை எடுக்கிறதுக்காக இந்த டீம் பக்கத்தில் வரான். அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி பார்த்துக்காங்க. ஆனால் பை உடனே முகத்தை திருப்பிட்டு நாத்தை பார்த்து, தாத்தா உனக்கு அடிக்கடி பாக்கெட் மணிலாம் கொடுப்பார்ல, நம்ம ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உண்டு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாருன்னு சொல்லி நாத்தை கேட்க, நாத்தும் முன்னாடி யோசிப்பாக்கா. உடனே அவன் முகத்தில் ஒரு புன்னகை, ஏதோ ஒன்று இருக்கும் போல். என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவனோட பேக்கரி தான், டோன்ட் பேக் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு.
கரெக்டாக இவங்க சிச்சுவேஷனுக்கு ஒத்து போகுது. இவன் இப்போ டேரெக்டாக பேக்கரிக்கு வர இவனை பார்த்துக்கிட்டு உடனே பியூர் பே ஐயோ என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது கேட்க பின்னாடியே இந்த பை வந்தது பார்த்து இவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. பையன் இவங்கள பார்த்து இந்த ப்ளேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண சொன்னேன்ல அப்போ பண்ணலையேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வரப்பா கேட்க ஆனால் அந்த வரப்பில் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடுது. நம்ம நாற்றை பிடிச்சிடே நாற்று நல்ல வேலை நீ இந்த இடத்த வந்து விடலை, இது இருக்கனால தான் நம்ம இப்போ பொழைச்சிக்க போகிறோம் அப்படிங்கும்போது சொல்லி ஆனந்தத்தில் கூச்சிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே பார்க்கணுமே பைய உட்கார வச்சு பைக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் கூடி எல்லா டெசர்ட் ஐட்டம்ஸையும் கொண்டு வச்சுக்க பை எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு நிஜமாவே நீங்கள் 2 பேரும் நல்லாவே வந்து குக் பண்ணியிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து சொல்லுங்கள். கூடவே ஆனான்னு இழுத்துட்டு 10 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்தீங்க உங்களுக்கு வியாபாரமே ஒழுங்காக போகாது, ப்ராஃபிட்டும் கிடைக்காதுன்னு சொல்ல உடனே பியூரு அல்ல எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சி அப்படிங்கும்போது வந்து சொல்லுங்கள். ஒரு நாள் கிடைக்கிறதுலாம் ப்ராஃபிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பை சொல்ல அப்படின்னா நானே இங்கே நிறைய பணத்தை போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் ப்ராஃபிட் கிடைக்கும்ல அப்படிங்கும்போது வந்து சொல்ல அதுக்கு பேர் ப்ராஃபிட் இல்லை லாஸு அப்படிங்கிற மாதிரி இந்த பை சொல்ல அப்படியே திரும்பி நார்த்தை பார்த்து ஏன் கடன் உடன்லாம் வாங்கி வைக்காத சரியா, நம்ம கண்டிப்பாக இந்த இடத்து மூலமாக ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுறோம், நீ என்னை இங்கே எம்ப்ளாயியும் வந்து சேர்த்துக்கோ, எனக்கு ஒரு நாளைக்கு 500 பாட் மட்டும் வந்து கொடுத்தா போதும், இந்த ரெஸ்டாரண்ட்டோட வளர்ச்சிக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கும்போது சொல்ல நாத்த உடனே கை குலுக்கி நீங்கள் வேலைக்கு வரலான்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அடுத்த நிமிஷமே பார்க்கணுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் டெசர்ட் சேல்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து தூக்கிடுங்க, இதெல்லாம் நல்லா வியாபாரம் போகுது அதை மட்டுமே வந்து விற்றுருங்க அப்படிங்கும்போது சொல்ல இதை பக்கத்தில் நின்று பியூர் பார்த்துட்டு ஆத்தாடி இதில் நடக்கக்கூடாது டே நாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாற்றை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பை வந்து ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போய் இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு மட்டும் தான் நீ இப்போ சமைக்கணும், வேறு எந்த புது ஐட்டம்ஸும் வாங்கக்கூடாது, இதை வச்சு சமைச்சு தீர்த்ததுக்கப்புறம் தான் மற்றது அப்படிங்கும்போது சொல்ல இவர் என்னன்னா எனக்கே சவால் அப்படிங்கும்போது கேட்கா. ஒரு வேளை உன்னால் முடியாட்டி கண்டிப்பாக அது சவால் தான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து பை போக இதை பார்த்துக்கிட்டு பின்னாடி இருந்த நாத்தம் டே மச்சி உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து உற்சாக வேற வந்து படுத்துக்கான். அப்படியே பையன் இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு நீங்கள் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசி மாதம் சம்பளத்தை வேற கொடுத்துக்கிட்டு அவளையும் வெளியே அனுப்பிடுறான். அடுத்து என்ன இருக்கக்கூடிய டெசர்ட் வச்சு இவங்க வந்து சேல் பண்ண அன்றைக்கி நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகுது, நிறைய ப்ராஃபிட் கூட இவங்களுக்கு வந்து கிடைக்குது. உள்ளாடி வந்ததும் வந்தால் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை அமோகமாக கொண்டு போயிடுவோம் போல இருக்குது, அந்தளவுக்கு அங்கே கூட்டம் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இங்கே உள்ளாடி என்னென்ன டீம் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்கான். எல்லோரும் தானே வாங்க வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்ட அன்றைக்கி சமைச்சு வச்சதை பார்த்துக்கிட்டு சாப்பிடுவாங்களான்னு கூப்பிட்டதை பார்த்துக்கிட்டு இந்த பைப் வச்சு சாப்பிட வராமல் நிற்கான். அப்படி எப்படியோ டீம் வந்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்க்கணுமே ரெஸ்டாரண்ட்டே ஒரே பிஸியாக தான் வந்து இருக்குது. பரபரப்பாக இவங்க வேலை பார்த்துட்ருக்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நைட்டு ஒரே டிஸ்கஷனு. இந்த பியூருக்கும் நம்ம பையனுக்கும் தான் வந்து ஒத்தே வந்து போக மாட்டேங்குது. நம்ம பையன் என்னன்னா நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணாத, ஒரு சாக்லேட்டை அண்டார்டிகால இருந்தால் வர வைக்கணும்னு சொல்லு அப்படிங்கும்போது வந்து சொல்ல இதுக்கு இவனா அது அந்த சாக்லேட்டு இது இந்த சாக்லேட்டுன்னு சொல்லிக்கிட்டு சாக்லேட்டுக்கு பேர் வச்சு இவன் தின்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு டீம் வர நீ எதுக்கு இங்கே வந்து அப்படிங்க மாதிரி நம்ம பை கேட்டா நான் நம்ம நார்த்தோட டெசர்ட்ஸை வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கும்போது சொல்ல அவன் இங்கே வேலைக்கு ஆள் தேவையா என்ன அப்படிங்க மாதிரி வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ கரெக்டாக நல்லா தூங்கி டயர்டாக இருந்த நம்ம நார்த்தும் ஐயோ யார் வந்திருக்கா காஃபி வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு கத்திட்டே முழிக்க ஆப்போசிட்டில் வந்திருக்க டிம்மை பார்த்துட்டு டிம்மா அப்படிங்கும்போது பார்த்துட்டு இருக்காங்க. நார்த்தும் சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இதுக்கு நம்ம டிம் இல்லை வேணாம் அப்படிங்கும்போது வந்து சொல்லுங்கள். பதிலுக்கு உங்களுக்கு எங்கேயாச்சும் ஆள் வேணுமா ஒர்க் பண்ண அதுவும் ஃப்ரீயாக அப்படிங்கும்போது கேட்க நம்ம பை உடனே வேணாம் அப்படிங்கும்போது வந்து சொல்லுங்கள். ஆனால் பின்னாடி இருந்த நாற்று நீனே பார்த்தாலே இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்கன்னு நம்மளால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, டிம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு டிம்முக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அவனை பார்த்து ஒரு கண்ணடிச்சு டே நான் அவனுக்கு சப்போர்ட் இருக்கேன் அப்படிங்கும்போது வேற வந்து காமிச்சிட்டு இருக்கான். எங்கனக்குள்ள இங்கே நம்ம பை வந்து பதில் சொல்லுது. பை பதில் சொல்லதுக்கு முன்னாடியே இப்படி நடந்த நார்த்து தம்ஸ் அப் காணிச்சு நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இவன் நம்ம பையை பார்த்துக்கிட்டு ஆர்ட் வந்து காணிக்க இதை பார்த்துட்டு நம்ம பையன் என்னன்னா இவனுக்கு மிடில் ஃபிங்கர் தூக்கி காணிக்க இப்படியும் 2 பேர் ஒரு மாதிரி பண்ணிட்டு கிடக்காங்க. நம்ம பை எப்படி நார்த்தை பார்த்து நம்ம டெசர்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தர் கிடச்சிருக்காரு, அவர் பொட்டன்ஷியல் பையர் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி வந்து சொல்லுவேன். நான் அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இவன் போகலான்னு போக இதை பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் நான் உன்னை கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு இந்த டீமை குறுக்கால போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம நார்த்தையும் தான் வந்து காணிக்காங்க. இங்கே நார்த்து என்னென்னா நம்ம கிட்ட
நான் வந்து பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை வாங்காங்க, இதை வாங்காங்க. எனக்கு ஒரே வயித்தெரிச்சலா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டே வந்துட்டுருக்கேன். என் வயித்தெரிச்சலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு மேக்ரோன் வேற அவன் கண்ணு முன்னாடி வருது. உடனே அவன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பார்க்காத மாதிரி நிற்க, இதை பார்த்துக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டில் போகிறான். அப்போ அந்த பொண்ணு என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக மேக்ரோன் கொடுப்போம். ஒரு வேளை டிக்டாக்ல நீங்கள் டான்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்ல, உடனே இந்த நார்த் ஈவோ பார்த்து பாவமாக முகத்து வச்சுட்டு நிற்கான். இவக்கும் சரி ஓகே ஓகே உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் இவன் அடுத்த நிமிஷம் போய் டான்ஸ் ஆட, டான்ஸ்னா நல்லாவே வந்து பண்ணுறான். டான்ஸ் ஆடி முடித்தோடனே இவங்களையும் சொன்ன மாதிரி வந்து மேக்ரோன்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இவனும் ரசித்து ருசிச்சு இந்த நாற்று வந்து சாப்பிட்டுட்ருக்க, இது அப்படியே வந்து வாயை பிளந்துட்டே பார்த்துட்ருக்கான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாற்று கொஞ்சம் தோணுது. ஐயோ சாரி உனக்கு நான் கொடுக்கல பார்த்தியா, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்ருக்க. ஆனால் இந்த வந்து டேரெக்டாக நாற்றை போய் கிஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம எப்படி ஹாப்பியாக பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி பின்னாடி அந்த கடையில் இருக்க 2 பொண்ணுங்களுமே உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து சிரிச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வந்து இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு வெக வெகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்க, நாற்று உடனே இவனை போய் கிஸ் பண்ணிட்டு உனக்கு அப்படி தெரியுதான்னு வந்து கேட்கான். ஆனால் என்னென்னா உனக்கு இல்லை ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் புதுசாக கல்யாணம் நம்மளை ஜோடிங்க பண்ணக்கூடிய வேலைங்கள்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா டிம் ஒரு பக்கம் டேபிள் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, பை உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டுருக்கான். ஏன்டா தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா நம்ம டிம்கிட்ட கேட்க, டிம் நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து சொல்ல, பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம பையனா டிம்மு வந்து தனியாக உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாரு, அதான் தனியாக சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். இதுக்கு டிம்மும் ஆமாம் எனக்கு தனியாக சாப்பிட்றது ரொம்ப வந்து பிடிக்கும், தனியாக சாப்பிட்டனால தான் நான் கம்பெனி கொடுக்கலாமேன்னு கூட வந்து உட்காந்தேன், அவ்வளோதான், நீங்களும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப, இவங்களும் சாப்பிட்டு போய் உட்காராங்க. உட்காந்ததுக்கப்புறம் தான் நம்ம நார்த்து நம்ம பைக்கிட்ட, ஆமாம் பொட்டாசியம் ஸ்லைடர் ஸ்லிம்னு யாரையும் பார்க்கணுன்னு சொன்னியே அது என்னாச்சுன்னு கேட்க, பையனா அது பொட்டாசியம் ஸ்லைடர் ஸ்லிம்லாம் இல்லை, பொட்டன்ஷியல் பையர், அவங்க நம்மளோட டெசர்ட்ஸ் எல்லாம் வாங்கி மற்ற ஸ்டோர்ஸ்லலாம் விற்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறாங்களாம்மா, அது ரொம்பவும் நல்ல இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூடவே சொல்லலாம்னா வேலை நம்ம அந்த டீல் கொடுக்க சொன்னோம்னா நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டோடி நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டோடி நமக்கு ஜாஸ்தி அமௌண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாள். அப்படின்னா நம்ம சீக்கிரம் பணக்காரங்க ஆயிடுவோமா அப்படின்னு நாற்று வாய்ப்பு இருந்துட்டு கேட்டால், ஆமாம் ஆனால் இந்த டீல் நமக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்ல, ஏன்னு சொல்லிகிட்டேயும் கேட்கா. அதுக்கு நம்ம பையனை சொல்லலாம்னா, அப்படி பண்ணோம்னா நம்ம அவுட்புட் நிறையா கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் நமக்கு தேவைப்படுவாங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1 மில்லியன் காசு தேவைப்படும்னு சொல்ல, உடனே நம்ம என்னென்னா அப்படின்னா நம்ம பியூர்கிட்ட கேட்கலாமே லோன் எடுக்க சொல்லின்னு சொல்ல, ஆமாம் நான் கேட்டேன் ஆனால் பியூரால் முடிகிற மாதிரி தெரிலன்னு சொல்ல, ஏன்னா எப்படியும் வெளியில் இருக்க மற்றவங்களுக்கு இந்த மேரேஜ் பற்றி முடிஞ்சது பற்றிலாம் தெரியாமல் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கள் சர்க்கிள்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் அவங்கள ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டாங்க, அதனால் இதை நம்ம பண்ண கஷ்டம் அப்படிங்கிறது இந்த சொல்ல, இங்கே நம்ம டிம் என்னென்னா முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கத்த, இதை பார்த்துக்கிட்டு உன்னால தான் இந்த நிலமை, நீ வாய மூடுன்னு கத்த, சரின்னு சொல்லி வாய முடியிறான். ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்க, சரி வாங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டு திரும்பவும் டிம் சொல்ல, உன்னை வாய மூட சொன்னீங்கன்னா நீங்கள் கத்த, ஆமாம் ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்து பதில் சொல்லுவான். அங்கே கட் பண்ணி திரும்ப தான் வந்து காணிக்காங்க. இவன் கூட அதில் பேசிகிட்டு இருக்க, இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது தேங்க்ஸ் நிவின்னு சொல்ல, நீ பார்த்து பக்கம் பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம இவோட அம்மா வர, அப்படியே உங்கள் ஓமை பார்த்து ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னால என்ன அப்படிங்கும்போது கேட்க, ஓமனா ஐயோ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம இவோட அம்மா கிட்ட அந்த பணத்தை திருப்பி தந்துடுங்க, அந்த பணத்தோட சொந்தக்காரங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது வந்து சொல்ல, இவங்க எந்த பணம்னு கேட்காங்க. தயவுசெய்து போய் சொல்லாதீங்க, எனக்கு வந்து தெரியும், நம்ம 2 பேருக்குமே தெரியும் அந்த பணம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு வந்து சொல்ல, இவோட அம்மா என்னன்னா, ஓ அப்படியா, எது உன் கூட அன்றைக்கி ஒரு பையன் இருந்தானே அவனுக்கா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஆமாம் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், தயவுசெய்து அந்த பணத்தை தந்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த லவ் இருக்கே அது எப்போவுமே ஒரு ஆயுதமாக தான் வந்து பயன்படுத்திக்கணும், அது எப்படி உன்னை ஒரு வீக்கான ஒரு ஆளாக மாற்றதுக்கு நீ வந்து விடக்கூடாது, ஒரு வேளை அவன்கிட்ட பண்ணலைன்னா அவனை விட்டுட்டு வந்துடு அப்படிங்க வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி வந்து அல்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். இப்படி அவங்க சொந்த அம்மாவே வந்து சொன்னால் என்ன பண்ணுவான், இது பத்தாதுன்னு உனக்கு அந்த பணம் வேணுன்னா போலீஸை கூப்பிடு, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க போவேன். மாதிரி அழுற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை காமிச்சோம்னா, இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு டயர்டாக வர,
அவன் இந்த டிம் பையன் வேலை பார்க்கறது குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். டிம் அதை பார்த்துட்டு அவனை பார்த்து இழிக்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நார்த்தம், உனக்கு அவனை பார்த்தா க்யூட்டாக தெரியுமே, பேசாமல் நீனும் காதலன் ஒரு நாடக நடிகனாக இருந்த கிளப்பில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் இந்த பை கேட்கான், ஆமாம் நீனும் இவன் டேட் பண்ணுறீங்களா என்ன, எப்படி என்ன அவனை டேட் பண்ணுற, ஏன் அவனை நம்புறேன்னு வந்து கேட்டா. ஏன்னா என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் நீ கூட இருக்காம்ல, ஏதாச்சும் இருந்தால் தானே என்கிட்ட வந்து சுருட்டிட்டு போவான், அவன் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல. உனக்கு அவன் மேலே கோவம் இல்லையான்னு கேட்டால், எனக்கு கோவம் இருந்து, ஆனால் இவ்வளோ நாள் தான் அந்த கோவத்தை வச்சுட்டு இருக்க முடியும் அப்படி மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு டிம் முன்னாடி வந்து, அம்மா 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி வந்து கேட்கான். உடனே இந்த நாற்று, நான் கிச்சனுக்கு போய் பாத்திரத்தை கழுவேன்னு சொல்லிக்கிட்டு பைக்கு பக்கத்தில் போய், நீங்கள் 2 பேரும் எப்படியும் முட்டிட்டுருங்க அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டு போகிறான். உனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு உனக்கு வேணா மசாஜ் பண்ணி விடவா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு பையன் அந்த சேரில் உட்கார வச்சு இந்த டிம் பையன் மசாஜ் பண்ணிகிட்ருக்க. இப்போ தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த பையோட ஃப்ரெண்டு வர. நம்ம டிம்மை பார்க்கணுமே, அந்த பையோட ஃப்ரெண்டை ஃபேஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி நம்ம அப்படியே பையை பார்க்க, எனக்கு ஜலசி ஃபேஸை பார்க்கணுமே, அது தாண்டவும் மாடுது, ஒரு மாதிரி உருன்னு வந்திருக்கான். இப்போ பைக்கு மட்டும் நம்ம டிம்மோட உண்மையெல்லாம் தெரியாமல் இருந்தால் நேரத்தை நம்ம டிம்முக்கு வந்து பல ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கோம். என்ன பண்ணது, அதான் கப்பல் கவுந்துருச்சு. இந்த பையன் என்னன்னா நம்ம பையோட ஃப்ரெண்டு கிட்ட, அவன் உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும்னு கேட்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். அவன் இப்போது நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பையோட ஃப்ரெண்டு பையிட்ட கேட்டா, பை நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஏன் நீ என்ன அவன் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிம்மை மீன் பண்ணி கேட்க. ஆனால் டிம்மோட பேரை வந்து மென்ஷன் பண்ணலை. அதை விட்டு இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பை கேட்க, அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு வெளியே போய் பேசலாமான்னு கேட்கான். அடுத்த நிமிஷமே நம்ம டிம் என்னன்னா, வெளியே ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து பேசுங்கன்னு வந்து அவன் இன்டெரக்டாக சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைலை தூக்கி நம்ம பையிட்ட கொடுக்க, பையதை பார்த்தோன்னே ரொம்ப வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன ஃபைல்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து நினச்சிருப்பாங்கல்ல, பில்டிங் பிஸ்னஸ்ஸு. அதில் இவங்க ஒரு லேண்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லேண்டு தான் இது போல் இருக்குது. அதை தான் கொடுத்துக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு உள்ள வந்து பாய் சொல்லிட்டு கிளம்ப. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது வரைக்கும் நம்ம டிம் வந்து உருன்னு தரையை போட்டு தேய்ன்னு வந்து தேய்ச்சிட்டு இருக்கான் ஜெலஸில். இப்போ இப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம டிம்மை கூப்பிட, டிம்முக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டோன்னே காது கேட்கல, திரும்ப டிம்முன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் டிம்மு கேட்குது. என்னையா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரியுமே பையை பார்த்து ஷாக்கிங்க கேட்க, ஏன்னா ஆமாம் நம்ம இன்னைக்கு டின்னர் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, நிஜமாவா சொல்கிற, ப்ராமிஸ் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே போய் ஹோட்டல் புக் பண்ணிட்டு வரேன், ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போய் பேச, என் முதல்ல கூட ஆனந்தம். அங்கே கட் பண்ணோம்னா நாற்றுக்கிட்ட நம்ம பையன் என்னென்னா, நான் நேரமே கிளம்புறேன், நீ இன்னும் பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நாத்தனெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மண்டி ஆட்டுக்கான். சரின்னு சொல்லிட்டு பையன் டிம் அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே நார்த் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளாடி யாரும் வர மாதிரி இருக்குது, ஏதோ கஷ்டமாக தான் சொல்லிட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல, நிமிர்ந்து பார்த்தா நம்ம இவோட அம்மா அவங்க பாட்டுக்கு நல்லா சிரித்த முகத்தோடு வந்து நிற்க. இவங்க என்ன ஆப்பை கொண்டு வந்திருக்காங்களோ வந்து தெரியல. ஆல்ரெடி நார்த் வர சாஃப்ட் ஹார்ட்டு, அவன் எப்படி ஏமாந்துருவானோன்னு வர பயமாக தான் இருக்குது. அங்கே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் காமிச்சோம்னா நம்ம பையன் என்ன, உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ண அளவுக்கு பணம் கிடையாது, நீ என்ன பண்ண அப்படிங்கிறது வந்து கேட்க, அதை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிம் வந்து சொல்லுவான். இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிம் என்ன சொல்லாம்னா, என் காரில் லோன் போட்டு நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணேன், அப்படி தான் பணம் வந்து அப்படிங்கிறது வந்து சொல்ல, உடனே நம்ம பைக்கா டென்ஷன் ஆயிடுது. உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ வந்து வாழ கற்றுக்கணும், இல்லாததுக்கு ஆசைப்படாத ரொம்ப வந்து கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து பேசிகிட்டு இருக்க. இதுக்காக சரி சரி அப்படிங்கும்போது என் மண்டி ஆட்டிகிட்டு இருக்கான். கூடவே என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம 2 பேரும் தனித்தனி ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். உனக்கு என்ன கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு தான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. நம்ம டிம் என்னன்னா, நீ பொதுவாக பெரிய ஹோட்டலில் தானே வந்து போய் சாப்பிட்டெல்லாம் வந்து பழகியிருப்ப, ஒன்றை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவான். சரி ஓகே, நீ எதுக்காக இன்னைக்கு இந்த டின்னர் வந்து போகணுன்னு வந்து கேட்ட, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி டீம் வந்து நம்ம பையிட்ட கேட்க, பையன் என்னன்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். டிம் ஏதோ சொல்ல வர, நீ டாப்பிக்கை வந்து மாற்றாத, எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும், நான் சீரியஸாக இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே டிம்மும் உன்னோட ஃப்ரெண்டு தானே இதை பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு பையன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மண்டியாட்டான். அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், இவங்க வெளியே போய் என்ன பேசினாங்கன்னு. அந்த ஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பையன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ல. பையிட்டு என்ன சொல்லியிருப்பான்னா,
டிம்முக்கும் உனக்கும் சேர்ந்து தான் இந்த லேண்ட் வந்து வரும். நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லேண்ட் என்னனாலும் பண்ணு. அப்போ தான் இந்த லேண்டு உனக்குன்னு வந்து இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம பையோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ அதை யோசித்து பார்த்துக்கிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாலும் சொல்லாட்டியும் எப்படினாலும் டிவோர்ஸ் கேட்க தான் செஞ்சுருப்பேன். எனக்கு உன்னை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதுவுமே ஒழுங்காக தெரியாது. நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு டிவோர்ஸ் ஆகணும் அப்படிங்கும்போது சொல்ல. டிம்மும் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்துக்கிட்டு நீ இந்த பணத்துக்காக தான் அப்படி சொல்லன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு டிவோர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேரும் ஒரு ஹாப்பியான டின்னரை வந்து சாப்பிடுவோமா அப்படிங்க மாதிரி வந்து கேட்கான். டிவோர்ஸை பற்றி பேசிட்டோன்னே நம்ம டிம்முக்கு முகம் வந்து வாடிடுச்சு. என்ன பண்ண, அவன் பண்ண வேலையோட பலனாக தான் இதில் அவனுக்கு கிடைக்குது. இங்கே கட் பண்ணி நார்த் டீமையும் தான் காணிக்காங்க. நார்த் வீட்டில் இருக்க உள்ளாடி வந்துட்டு நீ பேக்கரியில் இல்லாத நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல டிம்மும் பையங்கன்னு கேட்கான். உடனே நார்த்தும் அவங்க 2 பேர் டின்னருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல என்ன அப்படிங்க மாதிரி வந்து ஷாக் ஆகிட்டு வந்து கேட்குறான். நானும் அப்படி தான் கன்ஃபியூஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம யுவப்பே பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்று பார்க்கவே இல்லை, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னென்னா ஃபில் பண்ணிக்கின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிகிட்ருக்க. அவன் முகத்தை பார்த்தோன்னா என் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்க மாதிரி இருக்குது. என்ன நீ அழுதியா அப்படிங்க மாதிரி வந்து கேட்க. அப்போ தான் இவன் சொல்லலாம், நான் இன்றைக்கி என்னோடய அம்மாவை பார்த்தேன்னு சொல்ல நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் சொல்ல நீ என்ன நினச்ச அப்படிங்க மாதிரியுமே வந்து கேட்கா. இன்றைக்கி உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாங்கன்னு இவன் சொல்ல அவங்க வந்து என்கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரியும் வந்து பேசினாங்க. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியும்னால நான் அவங்கள்ட்ட ரொம்ப எதுவும் பேச்சு கொடுத்துக்கலன்னு சொல்ல அவங்கள ஏதாச்சும் கேட்டாங்களா, ஏதாச்சும் கொடுத்தியான்னு கேட்க என்கிட்ட என்ன தான் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படிங்கும் போதே நான் சொல்லலாம். ஆமாம் சரி இப்போ நீ எது கழுதுன்னு சொல்லு அப்படிங்கும் போது நீ கேட்க அதே விஷயந்தான். நான் இன்றைக்கி அம்மாவை பார்த்தேன்னா அவங்க சுத்தமாக மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படி மாதிரி வந்து சொல்ல நீ அவங்கள அவங்க வழியில் விட தான் நல்லதுன்னு நார்த்து வந்து சொல்லுவான். அப்படியே நம்ம யூவை ஹக் பண்ணிக்கிட்டே நான் உன்னை ரொம்பவும் வந்து கேர் பண்ணிக்கிறேன், உன்னை கேர் பண்ணிக்கவங்களுக்காக நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவங்கள விட்டுரு, அவங்க அவங்கள போக்கில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி இந்த டின்னர் கப்பிள்ஸ் தான் வந்து காணிக்கணும். 2 பேரும் ப்ராப்பரான ஒரு ஹாப்பியான டின்னர்னோடனே இப்போ தான் வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசிக்கிற மாதிரியே வந்து இருக்குது. அதுவும் ஃப்ரீயாக ஸ்கேம் நடந்ததை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னென்ன டிம் கிட்ட நிஜமாவே நான் தான் ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்டாக இருந்தேன்னா நீ ஸ்கேம் பண்ண அப்படிங்க மாதிரி கேட்க இதுக்கு டிம் என்னென்னா நிஜமாக அப்படி இல்லவே இல்லை, நீ ஒரு திமிரு பிடிச்ச வேணால் சொல்லலாம். ஒரு சில நேரம் உனக்கு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் கொடுத்தா தான் என்னால் எஸ்கேப் ஆக முடியும், இல்லை நீ குறை சொல்லிக்கிட்டே வந்து இருப்ப. உனக்கு சேலஞ்சான சுச்சுவேஷன் கொடுக்கும்போது நீ கொஞ்சம் ஜாலியாக இருப்ப. நீ ஜாலியாக இருந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஜென்டில்மேனாக உள்ள வந்து என்னோடய வேலையை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இவனோட ராஜதந்திரத்தை இவன்கிட்ட போய் உடச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பதில் சொன்னதுக்கப்புறம் நம்ம பையன் எப்படி சைலண்டாக அவனையே ஒரு சிரிச்ச முகத்தோடையே வந்து பார்த்துட்ருக்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு இவன் கேட்க ஆமாம் நிஜமாவே உன்னோட பேர் டிம் தானா அப்படிங்க மாதிரி இவன் கேட்க இதுக்கு டிம்மும் ஆமாம் என்னோட பேர் டிம் தான் அப்படி மாதிரி வந்து சொல்ல ஏன் நீ ஒரு பொய்யான பேரை என்கிட்ட சொல்லி பழகலை, நீ ஏன் இதில் கோட்டை விட்ட அப்படிங்க மாதிரி இவன் கேட்க ஆக்சுவலாக நான் அப்படி தான் சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் உன்னை பார்க்கும்போது தெரியாமல் என் வாய் தவறின்னு என்னோடய உண்மையான பேரே வந்துருச்சு. நிஜமாவே உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டு. நான் அந்த டைம் உன்கிட்ட பேசும்போது நான் ஸ்கேம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. நான் நிஜமாவே என்னோடய லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணி அவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணேன்னா என்னோடய ஒரு லவ்வர் ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்ககிட்ட பேசினேன்னா எப்படி பேசுவேன்னா அந்த மாதிரி தான் வந்து பேசினேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பையன் என்னன்னு கேட்கானா நிஜமாவே டிம் அப்படிங்கிற இந்த கேரக்டரை ப்ளே பண்ண உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தான்னு கேட்க இவனா ஆமாம் ரொம்பவும் வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான். நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த என்னோடய கேரக்டரில் 1% கூட வந்து உண்மையாக வராது. ஏன்னா அந்த கேரக்டரில் வரவங்க அந்தளவுக்கு உண்மையாக வந்து பேசுவாங்க. உண்மை சொன்ன இந்த உலகத்தில் கூட அந்த மாதிரி உண்மை பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் வந்து ஒரு யூனிக்கான் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்க. எல்லாத்தையுமே இதை போய் சிரிச்சிட்டே கேட்கான். இவன் பேசுகிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு கேட்கானா இல்லை இப்படி தான் நம்ம இப்படி ஸ்கேம் பண்ணப்பட்டோமேனு வந்து சிரிச்சுட்டு கேட்கானா வந்து தெரியலை. இப்படி இவன் சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்க ஃபைனலாக நம்ம டிம்மை பார்த்து எனக்கு அந்த டிம்மை திரும்ப பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்ல இந்த டிம்மும் அந்த டிம்மையா அப்படிங்கிறது வந்து கேட்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் இழுத்து விட்டுட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கூலாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஷர்ட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம டிம்மை பார்த்துட்டு என்ன மேட்டர்,
எப்படி இருக்க அப்படின்னு மாதிரி வந்து நம்ம பைய பார்த்துட்டு கேட்க, பை ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அவன் கண்ண பார்த்தாலே அந்த விஷயம் வந்து தெரியுது. இருந்தாலும் இவன் இவன பார்த்து வந்து சிரிக்க, டிம்மி இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு சிரிச்சேன்? ஏன்னா இந்த கேரக்டர்ல உனக்கு இருக்க முடியல பாரு. இப்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு" சொல்லிட்டு, திரும்பியும் ஷர்ட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு, அந்த கேரக்டர் மாதிரியே வந்து மாற, திரும்பவும் இத பார்த்துட்டு இருந்த பையன் இந்த முறை சிரிக்கல. ஒரு மாதிரி கண்ணே அசைக்காம அவனையும் உத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவன் இந்த டிம்ம மிஸ் பண்றான்னு நினைக்கேன். "நீ உன் கண்ண மூடு" அப்படிங்கிற மாதிரி இப்போ பை சொல்லிட்டு, அவன் இருந்த இடத்துலேருந்து எந்திச்சு போய் பின்னாடி நம்ம டிம்ம போய் பேக் ஹக் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிக்கான். அப்படியே அவன் நாடி அவன் தலைக்கு மேலே வந்து வச்சுக்கான். பொதுவாக முன்னாடி இருக்க சீன்ஸில் பார்த்தோம்னா, அவன் எப்போல்லாம் டயர்டாக இருக்கானோ அப்போல்லாம் பின்னாடி நம்ம டிம்ம வந்து ஹக் பண்ணிட்டு, அவனோட ஷோல்டரில் தான் இவனோட தலையை வச்சு ரிலாக்ஸ் ஆகிப்பான். அந்த மாதிரி இப்போ தலையில வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள பற்றி யோசிக்கானா, இல்லாட்டி இப்படி ஸ்கேம் ஆனது, அவன் நிஜமா லவ் பண்ணி இவன் இப்படி இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள யோசிக்கானான்னு வந்து தெரியல. ஆனால் இதையும் ஒன்று நினச்சி ரொம்பவும் மனசு கஷ்டமாகி அழுதுட்ருக்க. அந்த டைம் கரெக்டாக டிம் அவன் கையை பிடிச்சி அவனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து தடவி விட்டுட்ருக்கான். நிஜமாவே இந்த இடத்துல டிம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாட்டு வச்சு அவன் அந்த இடத்துலயே வந்து பிரேக் ஆகிட்டானே வந்து சொல்லலாம். அடுத்த நாள் காலையில தான் வந்து காணிக்காங்க. யூவோட அம்மாவை பார்க்க போவ. அவங்க யாரையோ 2 பேரும் ஸ்கேம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க 2 பேரையும் உள்ளாடி அனுப்பிட்டு, கிட்ட "நான் தான் உனக்கு பணத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, முடிஞ்சா போலீஸ கூப்பிட்டுருவான்னு சொல்ல." "நான் போலீஸ கூப்பிட்டுட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். கூடவே என்ன சொல்லாம்னா, "நான் சொன்னது சரிதான். யார் நம்மள லவ் பண்ணாங்களோ அவங்க கூட தான் நம்ம இருக்கணும். யார் நம்மள காயப்படுத்தாங்களோ அவங்க கூட இல்ல. அது மட்டும் இல்லாம நார்த்த நீங்க காயப்படுத்த நான் விட மாட்டேன்னு சொல்ல, நீ போலீஸ்லாம் கூப்பிட்ட அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் தானே உன்னை வளர்த்தேன் எனக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு இவங்க சொல்ல, இதுக்கு அப்படியே திரும்பி பின்னாடி பிரேமை காணிச்சு, "ஆனா நிக்கார்ல அவர் பேர் தான் பிரேம். அவரு நம்மள மாதிரி கார்னர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் லாயராக இருக்கிறவர். அவர் தான் கூப்பிட்ருக்காரு." அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு, "இப்போ கூட ஒன்று கெட்டு போல. நீங்க மாறணும்னு நினச்ச ஒரு ஃபேமிலியாக நான் இருக்கேன்னு சொல்ல." ஆனால் அவங்க அப்படியே குறுகுறுன்னு நம்ம யுவே வந்து கோவத்தில் பார்த்துட்ருக்காங்க. இவங்க உடனே உள்ளாடி போன அந்த 2 கஸ்டமர்ஸையும் கூப்பிட்டு, "இவங்க ஒரு கார்ன் ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஆல்ரெடி இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களான்னு" சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க இது எல்லாத்தையும் பார்க்கான். இப்படி ஓட அம்மாட்ட பேசிக்கிட்டு, அடுத்த இவன் வீட்டுக்கு வர நார்த் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நார்த்துக்கு பக்கத்தில் போய் அவனை ஹக் பண்ணிக்க, "நார்த்தும் முழிச்சிட்டு என்ன காலங்காத்தாலே முழிச்சிட்ட போல இருக்கே" அப்படிங்கும்போது வந்து கேட்கான். இதுக்கு இவ்வும், "ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து" அப்படிங்கும்போது வந்து சொல்ல, "எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சான்னு" நார்த் கேட்க, "ஆமாம் எல்லாம் உன்னோட கருணையினால தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கும்போது சொல்ல, "எதுக்கு தேங்க்ஸ்ன்னு கேட்டா, அது தேங்க்ஸ்லாம் அப்படிதான். காரணம் தான் கேட்கக்கூடாது" அப்படிங்கும்போது வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நார்த்து முழிச்சுக்கிட்டே, "எனக்கு எந்திரிக்க விருப்பமே இல்லை. ஆனால் எனக்கு துணி துவைக்கணும். அப்புறம் கூட டிவோர்ஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸுக்கு போகணுன்னு கூப்பிட்டுருந்தான்னு" சொல்ல, "டிவோர்ஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கா? எதுக்கு?" அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க, "இதுக்கு நான் தெரிலங்க. சரி நீ படுத்து தூங்கு. நான் உனக்காக லாண்ட்ரி போட்டு வரேன்" அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். உடனே இந்த நார்த்து பாசத்தில் ஒரு உம்மாவை கொடுத்துருக்க, காலங்காத்தாலே இவன் குட் நைட்டுன்னு சொல்லி படுத்து தூங்க. இந்த மார்னிங் கிஸ்ஸோடி நம்ம பாட்டுக்கு அந்த லாண்ட்ரி போடுறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் வந்தா, அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம டிம் பையன் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்ருக்கான். டிம்மு டிம்மு டிம்முன்னு கூப்பிட்டா டிம்முக்கு காது கேட்க மாட்டேங்குது. கடைசியில் அவனை போய் தட்டினதுக்கப்புறம் தான் வந்து கேட்குது. அவனை கூப்பிட்டுட்டு, "நின்னா நம்ம டிம் என்னன்னா உனக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுமான்னு" கேட்கான். இவனா, "ஆமாம். ஆனால் நீ என்ன ஒரு மாதிரி இதையும் நீ யோசிச்சுட்டு இருக்க? நேற்று டின்னர் எப்படி ஆச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சான்னு" கேட்டா. டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னான்னு சொல்ல, "ஓ அதுக்கு தான் நார்த் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னானா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. என்ன பாரு நானே டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ஜாலியாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு தெரியும். அந்த மாதிரி தான் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஸ்மைல் பண்ண" அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, என்னோட துணியும் வாஷிங் மிஷினில் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த துணியை கொடுத்துட்டு போகிறான். துணியை நம்ம டிம்மும் எடுத்துக்கிட்டு போடலான்னு போக, அப்போ அவனுக்கு அந்த தரை வந்து வலிக்கி அப்படியே வந்து கமந்து கீழே விழுந்துறான். ஆனால் அந்த விஷயம் இங்கே வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியல. எல்லாரும் ரெடியாகி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு டிவோர்ஸ் வாங்க போகலான்னு ரெடியாக நிற்க, அப்போது இந்த டிம் மட்டும் ஆளை காணும். அவன் எங்கேன்னு கேட்டால் அவன் லாண்ட்ரி போட போயிருக்கான்னு இவங்க 2 பேரும் வந்து சொல்ல, எனக்கு தெரியும் இவன் டிவோர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அட்வைஸ் சொல்லிக்கிட்டே டிம்மோட பேர் சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி லாண்ட்ரி போடுறதுல வந்து பார்த்தா, டிம் இப்படி வலிக்கு கீழே விழுந்து போய் கிடக்கதை பார்த்துக்கிட்டு இவன் இவ்வையும் நார்த்தையும் வந்து கத்தி கூப்பிட்டு டிம்மை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் டிம்மு மொத்தமாக மயக்கமாக இருக்கனால அவன் ஏந்திக்கலை. அடுத்த சீனே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் தான். அதுவும் எமர்ஜென்சி வார்டில் நம்ம டிம் அட்மிட் ஆகிருக்க. இந்த 3 பேரும் பதட்டமாக இருக்காங்க.
உள்ளேருந்து டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு உள்ளாடி போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பை பதட்டமாக வந்து கேட்க ஆமாம் அப்படிங்கும்போது சொன்னோடனே டாக்டர்கிட்ட அதுக்கு மேலே எதுவுமே கேட்காம பாட்டு குடு குடுன்னு உள்ளாடி போய் நம்ம இப்போ டீம்மை வந்து பார்க்க நீ நிஜமாவே இது நடிக்கலைல்ல அப்படிங்கும்போது வந்து கேட்க ஆமாம் அப்படிங்கும்போது என் மண்டையாட்ட நீ எதுக்காக இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க நான் அப்போவே அந்த தரையை வந்து தேய்ச்சி எடுன்னு சொன்னேன் கேட்டியா எனக்கு நீ இப்படி இருக்கிறது தான் வந்து பிடிக்காது தெரியுமா பேபி அப்படிங்கிற மாதிரி இவன் பேச்சு வாக்கில் பேபி அப்படிங்கிற வார்த்தையை விட்டுற இதான் வந்து பாசம் அப்படிங்கிறது போல இருக்குது இவன் பேபின்னோடனே என்ன நீ இப்போ என்ன சொன்ன அப்படிங்கும்போது இவன் கேட்க எதுக்கு இவன் சமாளிச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தேன் அதான் உளறிட்டேன் அப்படிங்கும்போது சொல்ல யோகம் நார்த்துக்கும் புரியுது இதுங்கெல்லாம் டிவோர்ஸ் வாங்குற ஜென்மங்களா நான் அப்போவே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ வேற நாத்துக்கிட்ட வந்து ஊதிட்டு இருக்கான் சாரி நான் இனி இப்படிலாம் வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் சொல்லிட்டு அப்படியே நம்ம பையோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணேன் பை இப்படி டீம் சாரி சொல்லதை கேட்டுக்கிட்டு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ண பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ண அது கிட்டத்தட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இருக்குது இப்படியே இந்த எபிசோடே வந்து முடியுது நான் உங்கள் நீயும் நானும் வியல் தமிழ் நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம் பாய்.